அரசின் செயல்பாடு தெரிந்தாலும் திட்டமிட்டு திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: அம்பேத்கருக்கு நிகரான தலைவர் வேறு யாரும் இல்லை. அம்பேத்கர் காட்டிய பாதையில் திராவிட மாடல் அரசு நடைபெறுகிறது. தூய்மை பணியாளர் என கூறுவதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என கூறலாம். தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்பதே சரி. மருத்துவ காப்பீடு அட்டை கிடைப்பதில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவதை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். தூய்மை பணிகள் இயந்திரமயமாக்கப்பட்டு உள்ளன. ஆதிதிராவிடர் மக்களுக்கான திட்டங்கள் எனது ஆட்சியை போன்று எந்த ஆட்சியிலும் செயல்படுத்தப்படவில்லை. நலவாரியத்தில் பதிவு செய்த தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு உள்ளன. அதிகாரிகள், போலீசார், தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவதில் அரசுக்கு நற்பெயர் கிடைக்கிறது. பட்டியலின மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அரசின் செயல்பாடு தெரிந்தாலும் திட்டமிட்டு திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது. மதவெறி, சாதிவெறி சக்திகளின் எண்ணம் இந்த மண்ணில் நான் இருக்கும் வரை நிறைவேறாது. சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அமுல்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டுவோம். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார்.